இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் 1,26,00,000 ரூபாய் மோசடி, 3 பேரை கைது செய்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார். காரைக்காலில் உணவு கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறையினர் அதிரடி சோதனை, உணவில் கலக்கி வைத்திருந்த ரசாயன பவுடர்கள் அழிப்பு. புதுச்சேரி தொழிலதிபரிடம் ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் 1,26,00,000 ரூபாயை மோசடியில் ஈடுபட்ட பல மாநிலங்களில் தேடப்படும் சைபர் மோசடிக்காரர்கள் 3 புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து 2 லேப்டாப், 4 செல்போன், 5 வங்கி கணக்கு புத்தகங்கள் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் அசோக், தொழிலதிபர். இவர் அறிமுகம் இல்லாத நபர் ஒருவரை தொடர்பு கொண்டு ஆன்லைன் வியாபாரத்தில் அதிகமாக சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி ஏபிகே லைஃப் லிங்க் வாட்ஸ்அப் குழு அழைப்பு இணைப்பை அனுப்பி பணம் முதலீடு செய்ய கூறியுள்ளார். அதை நம்பும் விதமாக பல்வேறு விளம்பரங்களை காண்பித்துள்ளார். இதனை நம்பிய அசோக் குழுவில் இணைந்து முதலீடு செய்துள்ளார். ஆரம்பத்தில் முதலீட்டுக்கு 2 மடங்கு பணம் அளித்து ஆசை காட்டியுள்ளனர். அதன் பேரில் அவர் மொத்தமாக 1,27,00,000 ரூபாயை முதலீடு செய்தார். மேலும் அவரது கணக்கில் லாபத்துடன் சேர்த்து அதிக தொகை காண்பித்துள்ளது. அந்த தொகையை எடுக்க முயன்ற பொழுது பணம் இல்லை என வங்கியில் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அவருக்கு அழைப்பு வந்து பேசிய நபரிடம் கேட்டபொழுது கூடுதலாக முதலீடு செய்தால்தான் பணத்தை எடுக்க முடியும் என கூறியுள்ளனர். அதன் பிறகே தான் ஏமாற்றப்பட்டதை அசோக் உணர்ந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர் பணம் செலுத்திய வங்கி கணக்கை ஆய்வு செய்ததில் மோசடி மூலம் பெறப்பட்ட பணம் பல்வேறு வங்கி கணக்குகளில் பரிமாற்றம் செய்யப்பட்டு இருப்பதும், பல்வேறு முறைகள் பணபரிவர்த்தனை வழியாக மூலம் அந்த தொகைகள் நகர்த்தப்பட்டு இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனை வைத்து ஆய்வு செய்ததில் திருப்பூரை சேர்ந்த நபரை பிடித்து விசாரித்ததில் திருப்பூரை சேர்ந்த தனது மச்சான் சதீஷ்குமார் என்பவர் தனது வங்கி கணக்கை வாங்கி சென்றதாக கூறியுள்ளார். அதன் பேரில் சதீஷ்குமார் மற்றும் அவருடன் தொடர்புடைய ஈரோட்டை சேர்ந்த சந்தோஷ்குமார் ஆகிய 2 பேரையும் பிடித்து விசாரித்ததில் கமிஷன் தொகைக்காக வங்கி கணக்குகளை வாங்கி நாமக்கலை சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் என்பவரிடம் கொடுத்ததாக தெரிவித்தனர். இதனை அடுத்து அவரை கைது செய்த போலீசார் மோசடிக்கு மூளையாக செயல்பட்டது. இன்ஜினியரிங் பட்டப்படிப்பு முடித்த அவர் தனியார் பொறியியல் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்ததும் மஞ்சள் காமாலை நோய் பாதித்ததால் வேலையை விட்டு நின்றுவிட்டு ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்துள்ளார். அதன் பிறகு விரைவில் பணக்காரராக வேண்டும் என்பதற்காக ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்டுள்ளார். சதீஷ்குமார் ரியல் எஸ்டேட் புரோக்கராக செயல்பட்டதால் அதன் மூலம் நவநீத கிருஷ்ணனுடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இவர்கள் மீது மேற்கு வங்கம், நாகாலாந்து உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் சைபர் மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதும், பல மாநிலங்களில் அப்பாவி மக்களை குறிவைத்து ஆன்லைன் ட்ரேடிங் மோசடிகளில் ஈடுபட்டிருப்பதும் தெரியவந்தது. அவர்கள் பேரில் தொடங்கப்பட்ட வங்கி கணக்குகளை ஆய்வு செய்ததில் பல்வேறு மாநிலங்களில் 100க்கும் மேற்பட்ட புகார்கள் பதிவாகி இருப்பதும், இவற்றின் மூலம் கோடிக்கணக்கில் மோசடி நடந்திருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 2 லேப்டாப், 4 செல்போன், 5 வங்கி கணக்கு புத்தகங்கள், 3 சிம் கார்டு ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து 3 பேரையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இதில் தலைமறைவாக உள்ள நவநீத கிருஷ்ணனின் கூட்டாளிகளை போலீசார் தேடி வருவதாக தகவல் தெரிவித்துள்ளனர். காரைக்காலில் உள்ள பல்வேறு உணவு கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. சுவைக்காக உணவில் கலக்கப்படும் தடை செய்யப்பட்ட ரசாயன பொருட்களை பினாயில் ஊற்றி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அளித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு உணவு கடைகளில் இன்று புதுச்சேரி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது வாடிக்கையாளர்களுக்கு தயார் செய்யப்படும் உணவுகள் தரமான முறையில் தயார் செய்யப்படுகிறதா, உணவு தயாரிக்க பயன்படுத்தப்படும் சமையல் எண்ணெய்கள் தரம் குறித்தும் குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்டுள்ள உணவுகளை ஆய்வு செய்தனர். அதனைத் தொடர்ந்து உணவு தயாரிக்க சுவைக்காக தடை செய்யப்பட்ட ரசாயன பொருட்கள் பயன்படுத்தியதால் அதனை பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பினாயில் ஊற்றி அளித்தனர். மேலும் வாடிக்கையாளர்களுக்கு தயாரிக்கப்படும் உணவுகள் தரமான முறையில் தயாரிக்க வேண்டும் என்று உணவு கடை உரிமையாளர்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தினார்கள்.
புதுச்சேரியில் போதையில் பொதுமக்களுக்கு இடையூறாக ரகளையில் ஈடுபட்டு அட்ராசிட்டி செய்த வாலிபர்களை கடுமையாக போக்குவரத்து நிறைந்த சிக்னலில் போக்குவரத்து சரி செய்யும் பணி செய்ய வைத்து நூதன தண்டனை வழங்கிய புதுச்சேரி நீதிமன்றத்தின் மாஸ் உத்தரவை வாகன ஓட்டிகளும் நெட்டிசன்களும் வரவேற்று குஷியாக கமெண்ட் அடித்து வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை செங்கேனியம்மன் தெருவை சேர்ந்தவர் சிலம்பரசன். இவருக்கு குடிப்பழக்கம் உள்ள நிலையில் இவர் சில தினங்களுக்கு முன்பு லாஸ்பேட்டை பகுதியில் குடிபோதையில் நடுரோட்டில் நின்று கொண்டு அந்த வழியாக சென்ற பொதுமக்களுக்கு கடுமையான இடையூறுகளை கொடுத்து ரகளையில் ஈடுபட்டு அட்ராசிட்டி செய்தார். இதனால் கடுப்பான பொதுமக்கள் இச்சம்பவம் குறித்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிலம்பரசனை கைது செய்து புதுச்சேரி மாஜிஸ்ட்ரேட் ஒன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி வழக்கமான சிறை தண்டனையோ அபராதமோ விதிக்காமல் ஒரு மாஸ் உத்தரவை பிறப்பித்தார். அதன்படி நீ பொதுமக்களுக்கு இடையூறு செய்ததால் அவர்களின் கஷ்டங்களை நீயும் அனுபவித்து தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே புதுச்சேரியின் பிஸியான பகுதியான ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் தொடர்ந்து 2 நாட்களுக்கு மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை வடக்கு போக்குவரத்து போலீசாரோடு சேர்ந்து டிராபிக்கை சரி செய்ய வேண்டும் என உத்தரவிட்ட நிலையில் டிராபிக் போலீசோ என சிலம்பரசன் ஷாக்கவாதிற்குள் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆனது. வேறு வழியில்லாமல் சொன்னபடியே நேற்றும் வாகன புகைக்கு நடுவே செம பிஸியான ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் நின்று கொண்டு போக்குவரத்து போலீசாருடன் சேர்ந்து டிராபிக்கை சீர் செய்தார். மாலை நேர பீக் ஹவர் டிராஃபிக்கில் வண்டிகளை நிறுத்தி வழி அனுப்பி வைக்கும் பொழுது தான் அப்பாடா ரோட்ல போற பொதுமக்களோட கஷ்டம் இப்பதான் புரியுது என சிலம்பரசனுக்கு இப்பொழுது ஞான உதயம் வந்துவிட்டது என போக்குவரத்து போலீசார் தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து இன்று மீண்டும் சிலம்பரசன் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு அவர் விடுவிக்கப்பட்டார். இந்த நூதன தண்டனை சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் இனிமேல் ரோட்ல யாராவது அலப்பறை கொடுத்தால் நேரா கூட்டிட்டு போய் டிராபிக் சிக்னல்ல நிக்க வச்சிருங்கப்பா என புதுச்சேரி வாகன ஓட்டிகளும் நெட்டிசன்களும் குஷியாக கமெண்ட் அடித்து வருகின்றனர். மதியத்துக்கு வாங்க ஓகேங்களா. புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கிடையே கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்தான காவல்துறை விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் போதைப் பொருட்கள் பயன்பாடு அதிக அளவில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடம் அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கிடையே கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களின் தீமை குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. காவல் ஆய்வாளர் தமிழரசன் தலைமை நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் உடல் மற்றும் மனநல பாதிப்புகள் குறித்தும் சமூக விளைவுகள் மற்றும் சட்ட ரீதியான தண்டனைகள் குறித்தும் சிறுவர்கள் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. தொடர்ந்து போதைப் பொருட்கள் விற்பனை அல்லது பயன்பாடு தொடர்பான தகவல் தெரிந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நல்ல மேல வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா மாற்றம் வேணுங்க. நிறைய சில உள்ளுரிமைகள் இருக்கதான் செய்யும் நம்ம ஊர்ல. எனக்கே தெரியும் யார் அவங்களாம் தூக்கி போடுங்க. உங்க பிள்ளைங்களை மேல கொண்டு வர வழியை பாருங்க. நான் சொல்ல வருது அதான், மேல கொண்டு வர வழியை பாருங்க. வெளியாட்களை தடுப்போம். போதை கஞ்சா மற்றும் போதை பழக்கத்தை நம்ம ஊர்ல இருந்து ஒழிக்கணும். இதுக்கு எல்லாரும் உறுதி எடுத்துக்கணும். நாங்க மட்டும் நினைச்சா பத்தாது. ஜென்ஸ் மட்டும் ஒவ்வொரு லேடிஸும் எல்லாருமே உறுதி எடுத்துக்கணும் இந்த விஷயத்துல. நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் வாய்க்கால் தூர்வாரும் பணி எம்எல்ஏ மீனாட்சி சுந்தரம் தொடங்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தூதுபோன் மூலை பகுதியில் வாய்க்கால்கள் தூர்வாரும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் ஹிட்டாச்சி வாகனத்தை இயக்கி தொடங்கி வைத்தார். பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று மழைக்காலங்களில் நீர்த்தேக்கம் ஏற்படாமல் தடுக்கவும் விவசாய நிலங்களுக்கு சீரான நீர்வரத்தை உறுதி செய்யவும் இந்த தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பணிகளை தொடங்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் வாய்க்கால்களை முறையாக பராமரிப்பதன் மூலம் வெள்ள பாதிப்புகளை குறைத்து விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். நிகழ்வில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சூப்பர்ண்ணா. இப்போ 2வது இது வாரி போடலன்னா அது திரும்பி அங்கே தான் போவோம். மரக்காணம் தபால் நிலையத்தில் ஆதார் சேவை முடக்கம், பொதுமக்கள் கடும் அவதி. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வரும் தபால் நிலையத்தில் மத்திய அரசின் ஆதார் சேவை மையம் இயங்கி வந்தது. இந்த மையத்தின் மூலம் மரக்காணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் புதிய ஆதார் அட்டை பதிவு, முகவரி மாற்றம், செல்போன் எண் இணைப்பு, பயோமெட்ரிக் புதுப்பித்தல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை பெற்று வந்தனர். இந்த நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஆதார் சேவை மையம் செயல்படாமல் உள்ளது. இதனால் ஆதார் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள வருபவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது.
குறிப்பாக புதியதாக பிறந்த குழந்தைகளுக்கு ஆதார் பதிவு செய்ய வேண்டிய பெற்றோர்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். மேலும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கல்வி உதவித்தொகை, வங்கிக் கணக்கு தொடங்குவதில், அரசு நலத்திட்டங்களுக்கான விண்ணப்பங்கள் உள்ளிட்ட பணிகளுக்காக ஆதார் விவரங்களை புதுப்பிக்க வேண்டிய நிலையில் சேவை மையம் செயல்படாததால் அவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வயதான முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கூட ஆதார் சேவைக்காக திண்டிவனம், புதுச்சேரி உள்ளிட்ட தொலைதூர பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். தினமும் ஏராளமான பொதுமக்கள் ஆதார் சேவைக்காக தபால் நிலையத்திற்கு வருகை தருகின்றனர். ஆனால் தொழில்நுட்ப கோளாறு இன்னும் சரி செய்யப்படாததால் அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். இதனால் பொதுமக்களிடையே அதிருப்தி அதிகரித்து வருகிறது. எனவே மரக்காணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்களின் நலனை கருத்தில் கொண்டு தபால் துறை மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தொழில்நுட்ப கோளாறை சரி செய்து ஆதார் சேவை மையத்தை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. மேலும் ஆதார் சேவை தடையின்றி நடைபெற மாற்று ஏற்பாடுகளையும் அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி நீண்ட நாட்களாக பாரத பிரதமராக பதவி வகித்தவர். இந்த பெருமையை பெற்றதை அடுத்து புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் பாஜக மாநில தலைவர் V.P. ராமலிங்கம் தலைமையில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பாரத பிரதமராக நீண்ட காலம் பதவி வகித்தவர் என்ற பெருமையை பெற்றமைக்கும் அவர் நோய் நொடியின்றி நீண்ட ஆயுள் வாழ வேண்டியும் புதுச்சேரி அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் இன்று தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. பாஜக மாநில தலைவர் V.P. ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக அமைச்சர் நமச்சிவாயும், முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முன்னாள் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், சப்தகிரி நிர்வாக குழும துணை இயக்குநர் விஜய் ஆனந்த் மற்றும் புகழேந்தி ஆனந்த், கண்ணன், மலர் மன்னன், மேலும் ஊர் முக்கியஸ்தர்கள் முரளி, பாலசுப்ரமணியன், கிருஷ்ணசாமி, ஸ்ரீனிவாசன், ஞானம், நீலகண்டன், சக்கரவர்த்தி, ஆனந்த் மற்றும் பாஜக நிர்வாகிகளான வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த பாஸ்கர், ஸ்ரீனிவாச பெருமாள், ஆன்மீகம் மற்றும் ஆலய பிரிவின் மாநில அமைப்பாளர் சாய் சுதாகர், சின்னத்தம்பி, அருண்குமார், ஆறுமுகம், ஜெயமூர்த்தி, சூசை, பாஜக மாநில நிர்வாகிகள், ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் 1,26,00,000 ரூபாய் மோசடி, 3 பேரை கைது செய்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார். காரைக்காலில் உணவு கடைகளில் உணவு பாதுகாப்பு துறையினர் அதிரடி சோதனை, உணவில் கலக்கி வைத்திருந்த ரசாயன பவுடர்கள் அழிப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.